கல்யாணம் பண்ண போற? என் கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? இல்லண்ணே, நீ வைக்கிற புளிக்குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுனே. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் மீன் குழம்பும் கறி குழம்புமா சாப்பிடலாம். நில்லுண்ணே, நீ முதலாளியா தொழிலாளியா? கான்ட்ராக்டரா? கான்ட்ராக்டர்னா அது தொழிலதிபர்ரா. அப்படின்னா ஒரு நல்ல நடிகையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினே. அவங்கெல்லாம் நைட் ஷூட்டிங்கு, இன்டோரு, அவுட்டோரு, ஃபாரின் கூட போவாங்கடா. அது நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கமலா, விமலா, ராணி இவங்களெல்லாம் கட்டிக்கிட்டா அப்படியே லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. ஏண்டா வழக்கண்ண கடையில போய் மறுத்து போட்டியடா, காசுங்கடா. இல்லண்ணே, அவர் ஊருக்கு போயிருக்காரு, அடுத்த வாரம் தரனே. வர இதே கதையை தாண்ட சொல்ற. ஒழுங்கா வந்து பணம் தரல அவ்வளவுதான் பாத்துக்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த வாரம் நானே வந்து தரேன். ஊர் பேர் தெரியாத அநாத நாய்க்கெல்லாம் வேலை கொடுத்த என் புத்திய செருப்பால தாண்ட அடிக்கணும். கை வச்சுங்க. யாரடா அடிச்சாடா நாயே? ஐயோ மாட்டடா. புருஷமா போன் பண்றான், கொஞ்சம் போன் எடுத்து பேசுமா.
கமலா வீட்டில் குண்டு பல்பு பீஸ் ஆயிடுச்சுன்னு என்னை மாற்றிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படியே மாற்றிட்டு இருந்தேன். பின்னாடி நைஸாக வந்து கை வச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்கிறா? அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அட என்ன மாப்பிள்ள, நேரம் நானும் தான் பூந்து விளையாண்டுருப்பேன்ல. நேத்து தோட்டத்துக்கு தண்ணி வச்சு போயிருந்தோம்மா. இந்த கமலா பிள்ளை என்னையே குறுகுறுன்னு பார்த்தா. பயபில்ல போய் சொல்ற நீ? இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். நேசமாவா? நெசமா தான் அம்மா, பொய்யா சொல்றேன். நேற்று பஸ்ஸில் போய்க்கிருந்தேன். இந்த கமலா பிள்ளை பின்னாடி காலை வச்சு சொல்றாப்பா. அப்படியா பெருசு? ஆமான்றேன் மச்சான். நேத்து கமலா சவாரி கூட்டுனடா. சரி, நீங்க எப்ப வரீங்க? ஹலோ ஹலோ, இவன் நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு கேட்டது உங்களை பார்த்து இல்லைங்க, துபாயில் இருக்க அவளோட வீட்டுக்காரன்ட்ட. அவன் வீட்டுக்காரன் கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துல துபாய் போயிட்டான். வாரத்தில் ஒரு தடவை ஃபோனில் பேசுவான். இவங்க 2 பேரும் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. பார்த்துருப்பீங்களே, ஊரில் எல்லாரும் இவளை பற்றி பலவிதமாக பேசுகிறத. ஏன் தெரியுமா? இவளை சூப்பர் ஆண்டின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க, எல்லாம் மேக்கப்பு. சாரிடா சொல்லும், நானும் சீக்கிரமா வரணும்னு தான் பாக்குறேன். என்ன பண்றது, கம்பெனில இன்னும் விசா 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. போங்க மாமா, நீங்க எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோடி. என்னடி பண்றது, மாமா உனக்காண்டி தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் குட்டி, அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னையே தாண்டி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க என்னால தனியா இருக்க முடியலமா. 6 மாசம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்ததும் வேற என்ன வேலை நம்மளுக்கு? டெய்லி நைட் அண்ட் டே ஒரே வேலை தான். சரிடா குட்டி, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிடா குட்டி, அடுத்த வாரம் தாங்குற வரைக்கும் ஒரே ஒரு உம்மா கொடுமா. இவ பேரு சித்ரா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவளும் இவங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ யாரு, எங்க இருந்தா அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இவ டெய்லி தோல்ல பைய போட்டு எங்கேயோ போறா. கேட்டா காலேஜ் போறேன்றா. சும்மா இருக்க நேரத்துல கையில ஏதாவது ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. சொல்லுங்கப்பா. பந்தங்கிற மோட்டரு கிணத்து மேல கட்டணுமா? நீங்க போங்கப்பா, நான் வரேன். என்ன பண்றது, இங்க நமக்கு தண்ணி வராத. அமைக்கிறோமா?
பாவத்துக்கு பாவம். எப்பல இந்தா இந்தா யா எம்பிட்டு தட்டியிருக்கேன். சரி உறிஞ்சிட வேண்டியதுதான். ஐயனாரு இந்த புள்ளைய காப்பாத்துப்பா.